மகளேன் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து அபிராமி நாச்சியாருக்கும் சிவகாமி நாச்சியாருக்கும் கேஸ் வந்து போயிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அபிராமி பார்த்திங்க அப்படின்னா துளசி கையால் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி கேஸில் நம்ம தான் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி துளசியும் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன இவ கையால் வாங்கி குடிச்சிட்டு போகிறீங்க, நல்லா உருப்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் பேசுவாங்க. உடனே அபிராமி நாச்சியாருக்கு சப்போர்ட்டாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து என் பொண்டாட்டி எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும், எல்லோரும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே திட்டுவாங்க. அதே மாதிரி கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் சிவகாமி நாச்சியார் அபிராமி நாச்சியாரை பார்த்து, என்ன நீ தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இருக்கியா, எப்போ ராசி இல்லாதவ உன் வீட்டில் இருக்காளோ அப்போதைக்கு நீ ஜெயிக்கவே மாட்ட, எப்போ ராசி இல்லாதவ உன் வீட்டிலே வச்சுக்கலாம் நீ முடிவு பண்ணிட்டியோ இனிமேல் வாழ்க்கையில் எந்த நல்லதுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க மனசை வந்து குழப்பி விடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா அபிராமி நாச்சியார் மனசில் துளசியை பற்றி தப்பாக சொல்லி அவங்கள வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே வச்சுருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுது, அதுக்குள்ளே உண்மை தெரிஞ்சு சின்ன தம்பிக்கு துளசியை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.